ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் வச்சு எந்த மாதிரியான யூஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இதை வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த வெயில் சீசனுக்கு நம்ம அதிகமாக வெளியில் போகிற நேரத்தில் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இந்த மாதிரியான பாட்டில்ஸ்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த பாட்டிலை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம கிச்சன் யூஸஸ்க்கு, வீட்டு யூஸஸ்க்குலாம் நம்ம ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 5 டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த 5 டிப்ஸ் என்னங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்திருக்க வாட்டர் பாட்டிலை ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு இந்த லைன் மாதிரி இருக்கும், அதிலே நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். கத்தியோட அந்த நுனி பகுதியை வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த மூடி இருக்குல்ல, அந்த பகுதியை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை வச்சு எந்த மாதிரியான யூஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம வீட்டு கிச்சனில் மசாலா பொருட்கள்லாம் என்ன தான் நம்ம வாங்கி டப்பாவில் வாங்கி கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணாலும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேக்கெட்டோடு வச்சுருக்க மாதிரி இருக்கும். இப்படி வச்சுருக்கனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சமயத்தில் அவுந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், கீழேயும் கொட்டிடும். இதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வாட்டர் பாட்டிலோட மேலே கழட்டி வச்சுள்ள இந்த டாப் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற மூடியை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. இப்போ நம்ம எந்த மசாலா பொருள் எடுத்துருக்கோமோ அந்த பேக்கெட்டோட கவரை நல்லா சுருட்டிட்டு கவரை வாட்டர் பாட்டில் வழியாக உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்படி மூடி வச்சுக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே சரி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம கை போட்டு எடுக்கணுங்கிறது கிடையாது. நிறையா மசாலா பொருட்கள் நம்ம கை போட்டு எடுக்கிறதுனால தான் அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும், வண்டு வந்துடும். நம்ம கை போடாமல் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அளவு எடுத்து எடுத்துக்கலாம். இப்படி வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கீழே கொட்டாமல் சிந்தாமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் இதே மாதிரி அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி செல்ஃபில் வச்சுட்டாவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் அசிங்கமாலாம் தெரியாது. இதே மெத்தடில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கிச்சன் யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ஆயில் பாக்கெட்டாக கட் பண்ணிவிட்டு ஆயில் கேனில் கொட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறையா ஆயில் பார்த்திங்கன்னா கீழே சிந்திரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆயில் கொட்டும் போது இந்த மாதிரி ஆயில் கேனில் வச்சுட்டு கொட்டி வச்சிட்டிங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா கீழே சிந்தாமல் ரொம்ப சூப்பராக நம்ம பாட்டிலில் கொட்டிடலாம். அதுக்காக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு முறுக்கு கம்பியை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பி வச்சு நம்ம வாட்டர் பாட்டிலில் ஓட்ட போட போகிறோம், அதுக்காக தான் ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மேலே இருக்க வாட்டர் பாட்டிலோட டாப்பு தான் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த மூடி எடுத்துக்கோங்க. மூடியில் மேலாப்பில் நம்ம 2 ஹோல் மட்டும் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்பி நல்லாவே ஹீட் ஆகிருக்கு. இந்த கம்பி வச்சு நம்ம 2 ஹோல் மட்டும் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ்க்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற கம்பி ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் வச்சு நம்ம அதிகமான பாத்திரம்லாம் கழுவும் போது சமயத்தில் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கம்பி கையில் கிழிச்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த ப்ரஷ்ஷுக்காக தான் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக கயிறு எடுத்துக்கோங்க. நான் ஷூவோட லேஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரம் விளக்குற கம்பி ப்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா சென்டராக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் இந்த ஷூ லேஸோட ஒரு கார்னரை மட்டும் உள்ளே கொடுத்து வெளியில் இழுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஷூ லேஸில் சென்டராக பாத்திரம் விளக்குற கம்பி ப்ரெஸ் இருக்குது. இதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டிலோட டாப்பில் உள்ளே கொடுத்து வெளியில் இழுத்துக்கலாம். இப்போ ஷூ லேஸை வெளியில் இழுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடியில் நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஹோல் வழியாக அந்த ஷூ லேஸை 2 சைடும் 2 நாடாவை உள்ளே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், விட்டு இழுத்தாச்சு. இப்போ வாட்டர் பாட்டில் மூடியை நீங்கள் எப்போதும் போல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த கம்பி ப்ரெஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுருங்க. அடுத்து கடைசியாக ஒரு நுனியில் 2 நாட் போட்டுருங்க. இதனால் உங்களுக்கு நாடு அவுந்து வராமல் இருக்கும். இனிமேல் எப்போ பாத்திரம் கழுவினாலும் பாத்திரம் வளர்க்குற கம்பி ப்ரெஸ்ஸில் கை போடாமல் வாட்டர் பாட்டிலோட மூடி பிடிச்சிட்டு ரொம்ப ஈஸியாக பாத்திரம் கழுவிடலாம். இதனால் கையில் எந்த விதமான கீறலும் வராமல் இருக்கும்.
இப்போ நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அங்கே பாத்திரம் விளக்குற தொட்டிக்கிட்ட இருக்கிற பைப்பில் நீங்கள் இந்த நாடா வச்சு இப்படி தொங்க விட்டுட்டிங்கன்னா கம்பி ப்ரெஸ்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லாவே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கம்பி ப்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும். நம்ம எப்போ பாத்திரம் கழுவினாலும் அதில் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 4th டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்லேயே கட் பண்ண வாட்டர் பாட்டிலோட கீழே இருக்கிற அடிப்பகுதி தான் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் ஒரு கம்பியை காய வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ நீளம் நமக்கு தேவைப்படாது. இப்போ நான் ஆனால் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இப்போ கம்பி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஹோல் மட்டும் போட போகிறோம். வாட்டர் பாட்டிலோட ஏதாவது ஒரு சைடில் 2 ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஹோல் போட்டு ஒரு 2 இன்ச்சு விட்டு அடுத்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காகவும் நான் ஷூ லேஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷூ லேஸை எடுத்து நம்ம 2 ஹோல் வழியாகவும் விட்டுறலாம். வாட்டர் பாட்டிலோட உள்பகுதியிலேருந்து வெளியில் இழுங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது மாட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இழுத்தாச்சு. இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்ததாக வாட்டர் பாட்டிலோட பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்காக நான் கம்பியை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட்டாக இருக்கிற கம்பி எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எத்தனை ஹோல்ஸுங்கிறது அளவு கிடையாது. நமக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சோப்பு டப்பா மாதிரி யூஸ் ஆகும். இப்போ இதில் நம்ம பாத்திரம் கழுவிட்டு வச்சுருக்கிற இந்த ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியோடு நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். எப்போதுமே நீங்கள் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமா அதை தண்ணி வெளியே விட்டுருங்க. இந்த வாட்டர் பாட்டிலை வைக்கிறதுக்கு நமக்கு தனியாக ஒரு இடங்கிறது தேவையில்லை. ஏன்னா நம்ம கிச்சன் சிங்கில் இருக்கிற இந்த பைப்லேயே நீங்கள் வந்து இப்படி மாட்டி விட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம நாடா போட்டு கட்டி வச்சுருக்கோம். இதில் மாட்டி வச்சுட்டு இந்த ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி இருந்தாலும் வடிச்சிரும். எல்லாமே உங்களுக்கு கீழே சிந்தாமல் தொட்டிக்குள்ளே எல்லாமே போயிடும். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த வாட்டர் பாட்டில் அழுக்காயிரும். அதுக்கப்புறம் இதை வச்சு யூஸ் பண்ணாமல் இதை தூக்கி போட்டுடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலை நீங்கள் நம்ம பாத்ரூம்லையும் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் குழந்தைங்களுக்கு சோப் போட்டு முகத்தை கழுவிட்டு அந்த சோப்பை வந்து ஒழுங்காக வைக்க தெரியாமல் தண்ணியிலே ஊற போட்டு வந்துடுவாங்க. இதனால் சோப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஹோல் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சோப்பு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பைப்லேயே கட்டி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டில் பழசாயிருச்சுன்னா இந்த பாட்டிலை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிப்ஸான 5th டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி, பைக்கு, காரு, பஸ்ஸு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எப்போதுமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடித்ததுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பெட்ரோல், டீசல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அன்டயத்தில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பெட்ரோல் பங்க் இல்லாத இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெட்ரோல் தீர்ந்த சமயத்தில் டக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.